திமுகவில் தொடர்ந்து இருக்கும் தொண்டர்களும் தியாகிகள் தான் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் விவகாரத்தில் யார் அந்த தியாகி என கேள்வி எழுப்பிய அதிமுகவுக்கு அதிமுக தொண்டர்கள் தான் தியாகி என திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அதற்கு திமுக தொண்டர்களும் தியாகிகள் தான் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். டாஸ்மாக் விவகாரத்துல அந்த தியாகி யார் என்பதை நாட்டுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அதிமுக இன்று தினம் கருப்பு பேட்ஜ் என்று சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருந்தது. இது தொடர்பாக சட்டப்பேரவையிலும் பேச முற்பட்ட போது அது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பேச வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில பேசும்போது அதிமுகவினுடைய தற்போதைய நிலையை கண்டு நொந்து நூல்சாக இருக்கக்கூடிய அதிமுகவினர் தான் அந்த தியாகிகள் என்ற ஒரு பதிலை வழங்கியிருந்தார். இதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல ஒரு கருத்தையும் முதலமைச்சருக்கான பதிலையும் பதிவு செய்திருக்கிறார். யார் இந்த தியாகி என்ற கேள்விக்கு பதில் சொல்ல திராணி இல்லாத முதலமைச்சர் சம்பந்தமே இல்லாத ஒரு பதிலை அளித்திருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். சிட்டி பாபுவில் ஆரம்பித்து சா கிருஷ்ணன், சாதிக் பாஷா என பல்வேறு தியாகிகள் வரிசையாக எங்களாலும் கூற முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில திமுகவினுடைய குடும்பத்தில் செல்வாக்கு யாருக்கு அதிகம் என்ற போட்டியில் எரித்து கொல்லப்பட்ட தியாகிகளாக்கப்பட்ட அப்பாவி தினகரன் ஊழியர்களை நினைவிருக்கிறதா என்ற ஒரு கேள்வியையும், அதே போல கனவிலும் திமுகவில் தலைவராகவோ முதல்வராகவோ உங்களால் குடும்பத்தை மீறி யாரும் எந்த பதவியிலும் வர முடியாது என தெரிந்தும் நீண்ட நாட்களாக தாங்கள் சுரண்டப்படுகிறோம், கொத்தடிமைகளாக நடத்தப்படுகிறோம் என அறிந்தும் திமுகவில் தொடர்ந்து இருக்கக்கூடிய தொண்டர்களும் அந்த தியாகிகள் தான் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல ஆனால் நாங்கள் கேட்ட கேள்வி, டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக இடி சொல்லி இருக்கிறது. அந்த ஊழலுக்கு பொறுப்பான அந்த தியாகி யார் என்றுதான் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவருக்கு தியாகி பட்டம் கொடுத்த நீங்கள் தான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் முதலமைச்சரே என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கருத்தையும் ஒரு கேள்வியையும் முதலமைச்சருக்கு முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் உங்கள் பதிலுக்கு மக்களுடன் இணைந்து நாங்களும் காத்திருக்கிறோம் என்ற ஒரு கருத்தையும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தின் வாயிலாக பதிவு செய்திருக்கிறார். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவா.